ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த காரை பற்றி தான் பார்க்குறோம். அம்பாஸ்டர். எந்த இயர் மாடல் ப்ரோ? 1984. பாடி எல்லாமே ஒரிஜினல். பட் அது இது கியர் பாக்ஸ் மட்டும் கீழே ஃப்ளாட்டில் வச்சுருக்கோம். மற்ற மாதிரி கியர் வந்து அதுக்கு ஹேண்ட் கியர் வரும். ஓகே. அந்த ஸ்டியரிங் சைட்லேருந்தே ஒரு லிவர் கை கியர் கொடுப்பாங்க. மற்ற மாதிரி இதில் பிரேக் மட்டும் நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். மற்ற மாதிரி எல்லாமே ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்குது. ஓகே. ஸோ வண்டி ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள். இன்ஜின் வந்து மெட்டடார். அப்படியா? ஆக்சுவலி இதுக்கு ஒரிஜினல் இன்ஜின் வந்து ஹெச்எம் பெட்ரோலியம் வரும். ஓகே. ஸோ இப்போ லாங் போகிறதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு வேண்டி இதுக்கு வந்து மெட்டடார் இன்ஜின் போடுவாங்க. ஓகே. அது ஆக்சுவலி டிம்போ இன்ஜின், மெட்டடார் இன்ஜின் தான், பழைய டிம்போ இன்ஜின். ஓகே. ஸோ இப்போ இதில் இருக்கிறதும் மெட்டடார் தான். ஓகே. ஸோ பாருங்கள் வண்டியை ஒரு வாட்டி. ஸோ நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து அம்பாஸ்டர்லாம் இப்போ பார்க்கவே முடியாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து டீ போர்டு வண்டியை வந்து ஓன் போர்டாக மாற்றிருக்காங்க. ரைட்டா? முன்னாடியே மாற்றிட்டாங்க. டிஎன்கே உங்களுக்கு நம்பர் பார்த்தாலே தெரியும். டிஎன்கேங்கிறது 1980ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. நான் புல்லட் வாங்கும்போது கூட இந்த மாடலில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தேன். ஒரு பயிலும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரே ஒரு வண்டி இருந்தது OLXல, வாங்கிடலான்னு பார்த்தேன். அதையும் அவங்க அண்ணன் வந்து இல்லை, டிஎன்கே நம்பராக இருக்குது, கொடுக்க வேண்டாம், நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டாரு. ஸோ கடைசி வரை டிஎன்கே வாங்கவே முடியல. ஆமாம், ஒரிஜினல் கன்னியாகுமரி நம்பர் வந்து டிஎன்கே. ஸோ வண்டி பாருங்கள், நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து யாருமே வந்து அம்பாஸ்டர் வந்து யாரும் விரும்பி ஓட்டுறதில்ல. நிறைய பேர் வந்து ஸ்க்ராப்பு கொடுத்து அந்த மாதிரி நிறைய வண்டி வந்து போயிடுச்சு. 1-2 பேர் தான் பார்த்திங்கன்னா அந்த பழமையை விரும்புகிறவங்க வந்து இந்த வண்டியை வந்து இன்னும் வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சுருக்கிறவர் யார் அப்படின்னா இவர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. 57 புல்லட் ரிவ்யூ ஒன்று நமக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹூண்டாய் வெர்னா தானே ப்ரோ? க்ரீட்டா வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காரம் வச்சுருக்காரு. ஸோ 1984 வந்து அம்பாஸ்டர். ஸோ அம்பாஸ்டர்லாம் நானுமே முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் எங்கள் ஊரில் காருன்னு சொன்னால் அம்பாஸ்டர் தான். அதுக்கப்புறமா நிறைய கார் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்பாஸ்டர் வந்து நிறைய இல்லாமலே போயிடுச்சு, சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு காலப்போக்கில். பாருங்கள், செம்மையாக மழை வேறு பெய்யுது. மழையில தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு வந்து புயல், கன்னியாகுமரியில் வந்து புயல் வந்து வருது. ஸோ இப்போமே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம இனி உள்ளே போயிட்டு நம்ம இந்த காரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் காரோட டோர் செட்டப்பை பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து லாக்கு, இதெல்லாம் எனக்கே மறந்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா இதை தான் டோரு கிளாஸ் இறக்குறதுக்குன்னு சொல்லி சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பழைய இது. ஸோ இது வந்து டோரை இறக்குறதுக்கு ஏற்றுறதுக்கானது. இது பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆமாம் ப்ரோ, இது இப்படி வரும். இது அடிஷ்னல் யூஸ் பண்ணுமா? அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வழியாட்டு நமக்கு வந்து ஏர் வந்து உள்ளே வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி செட்டப் எல்லாம் எந்த கார்லேயும் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ் வந்துடும். இது ஹார்னு, இது ஹார்ன் இல்லை. ஆக்சுவலி ஒவ்வொரு சுவிட்ச் ஒருத்தங்க அவங்க இஷ்டப்படி வச்சுடுவாங்க. ஓகே. ஸோ இது எனக்கு ஹார்னு, இது அடிக்குமா? ஆமாம். இப்போ தான் அதை ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஹார்ன் அடிக்காது. ஓகே. இது போட்டால் இங்கே டேப் ஆனோம். கேட்டிருக்கேன். இதெல்லாம் ஹீட்டர் வந்து எல்லா டீசல் இன்ஜினுக்குமே இது வரது ப்ரோ. ஓகே. எல்லா டீசல் இன்ஜினுக்குமே உங்களுக்கு நீங்கள் கீ போட்ட உடனே அதில் ஒரு வைண்டிங் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும் ஆரஞ்சு கலரில். கார் இப்போ உள்ள எல்லா கார்லையுமே அந்த வைண்டிங் சிம்பிள் உங்களுக்கு காட்டும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்ஜின் ஹீட் ஆயிரும். ஓகே. ஏன்னா சர்க்கியூட்லேருந்து டைரெக்டாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினோட அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணி கொடுத்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேண்டி பேட்டரி டெர்மினல்ஸை ஹீட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டி. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அப்படி ஹீட் ஆகாது. இதுக்கு நம்ம மேனுவலாக தான் நம்ம கொடுக்கணும் ஹீட்டர். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ காலையில் எப்பவும் சரி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ காலைல ஸ்டார்ட் பண்ணாமல் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் ஹீட்டர் கொடுத்தா தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு செல்ஃப் மோட்டரை சுத்த தான் செய்யுமே தவிர இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இந்த வண்டியில் அப்புறம் நீங்கள் என்ன டாப் ஸ்பீடு போயிருக்கீங்க? இது வந்து நம்ம புல்லட் மாதிரி. ஓகே. இது வந்து டாப் ஸ்பீட் பார்க்கக்கூடிய வண்டியே கிடையாது, பட் போகும். ஓகே. 100, 120 எல்லாம் போயிருக்காங்க இந்த வண்டியில். பிகாஸ் நம்ம வந்து இப்போ நம்ம ரோட்டுக்கு இந்த வண்டியோட பிரேக்குக்கு வந்து நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது. ஓகே. பிகாஸ் இது வந்து ஓன்லி ஆயில் பிரேக். இதில் வந்து பிரேக் பூஸ்டர் எதுவுமே வராது. ஓகே. ஸோ இப்போ ஏபிஎஸ்னா கூட நம்ம ஒரு 100ல் போய் பிடிச்சா நிற்கும்.
இது வந்து நீங்கள் 40க்கு மேலே போய் பிடிச்சாலே நிற்காது. புல்லட் பிரேக் மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சைடு வாக்கில் இழுத்துட்டே போயிடும் உங்களை. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ 4th கியர் அடித்து 40லே போகலாம். ஓகே. எதுவும் செய்யாது. ஆமாம், நீங்களும் 4 பேரை பார்த்துடலாம். 4 பேரும் உங்களை 4 பேர் பார்க்கறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே மெதுவாக அப்படி போகலாம், சீனரி ரசிச்சுட்டே போகலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அம்பாஸ்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வண்டி. ஸோ இப்போ வந்து அந்த வண்டியை யாருமே இப்போ நிறைய ஃபியூச்சரில் நிறைய பிரைம் மினிஸ்டருக்காரே அம்பாஸ்டர் தான். இப்போ நிறைய வர போய் இப்போ அம்பாஸ்டரே வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம். ஸோ ஆக்சுவலாக புதுசாக ஏதோ அம்பாஸ்டர் மாடலில் புதுசாக ஏதோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறமா இந்த வண்டியில் என்ன ப்ரோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதோட பாடி தான். ஓகே. ரியலி ஸ்ட்ராங். இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கிராஷ் ஆச்சு எனக்கு. ஓகே. காம்பவுண்டு கிராக் ஆச்சே தவிர எனக்கு காரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஒரு இடத்துக்கு சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும்னா அம்பாஸ்டர். அதனால தான் வந்து எல்லாருக்கும் நான் மட்டும் சொல்கிறது கிடையாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்குமே இந்த அம்பாஸ்டர் தே லவ் வெரி மச். இப்போ கூட நான் என் கிரீட்டாவில் போகலாம் பாட்டின்னு சொன்னால் கூட என் பாட்டி வந்து இல்லை அம்பாஸ்டர் தான். ஸோ அவங்க ஸ்டில் ஷீ லவ்ஸ் அம்பாஸ்டர். இந்த காரில் போனால் தான் அவங்களுக்கு போன மாதிரி இருக்கும். இப்போ வந்து அம்பாஸ்டர் வச்சிருக்கவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க, அம்பாஸ்டரா அந்த ஒரு இது இருக்குது. ஆமா, ஏன்னா இப்போ யாருக்கிட்டயுமே இந்த வண்டி இல்ல. நிறைய பேர் வந்து இந்த புல்லட் மாதிரி தான். இது புல்லட் ஜாவா முன்னாடி எல்லாம் ஜாவா வந்து இந்த மண்ணெண்ணை ஊற்றி ஓட்டிட்டு சும்மா ஆக்கறதுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த வண்டி கிடைக்கிறது இல்லை. அது மாதிரி இந்த இதுவுமே அம்பாஸ்டருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்கறதுக்கு இரும்பு ரேட்டுக்கு வந்து வித்துட்டாங்க. ஆக்சுவலி அம்பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டரோட சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் மாஸ்டர். ஓகே. ஸோ அதுவுமே ஆக்சுவலி ஹெச்எம் கம்பெனியோடது கிடையாது. ஸோ அந்த மாடலில் வந்து போட்டால் தான் லேண்ட் மாஸ்டர். ஸோ லேண்ட் மாஸ்டர் மார்க் 1 இந்த அம்பாசிடரோட ஃபஸ்ட்டு மாடல் மார்க் 1. ஸோ அந்த லேண்ட் மாஸ்டர் மார்க் 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் செட்டப். பட் உங்களுக்கு வந்து அந்த பேனட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி மடங்காது. அது அப்படி அழகாக அது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் மடங்கி வரும். ஸோ லேண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு லேண்ட் மாஸ்டர் தான் நம்ம ஊரில் பார்த்தேன். ஓகே. அண்ட் மார்க் 1 அது வந்து ரியலி ஸ்ட்ராங், இதோடய ஸ்ட்ராங் அது மார்க் 1. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் 2. மார்க் 2 பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட் கிரில்லோட சேர்ந்து அந்த இண்டிகேட்டர் செட்டப் வரும். ஸோ அது பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். ஸோ மார்க் 3 பார்த்தீங்கன்னா பாடி வந்து நல்ல ஹெவி. ஓகே. இந்த கிரில் ஃப்ரண்ட் கிரில் வந்து இது உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிரில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். மீன்ஸ் ஹெட்லைட்டுக்கு கீழே வர அந்த கிரில் ஹெட்லைட்டுக்கு கீழே வரைக்கும் கிரில் வருங்க. இன்னொன்று இது வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரில் செட்டப்பே சின்னதாக இருக்கும். இன்னொன்று இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க் 4லேருந்து இந்த செட்டப் வந்துச்சு. ஓகே. மார்க் 4 நோவா கிராண்டுக்கு எல்லாமே இந்த ஃப்ரண்ட் இந்த செட்டப்பில் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப்பே வித்தியாசமாக இருக்கும். மொத்தமாகவே அயன் தானே இந்த வண்டியை, இரும்பு தான். இரும்பு இந்த வண்டியை வச்சு இப்போ இருக்கிற கார் கூட எல்லாம் நேராக வந்து கிராஷ் ஆச்சுன்னா இந்த வண்டிக்கு எதுவுமே ஆகாது. அந்த வண்டி வந்து எப்படி ஒரு லாரி கூட போய் இடிச்சுதுன்னா லாரிக்கு எதுவுமே ஆகாது, கார்லாம் பவுடர் ஆயிருமோ அது மாதிரி ஆயிரும். இந்த வண்டி வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங். இப்போ வந்து ஆனால் மார்க்கெட்டில் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ நிறைய பேர் இதை வந்து சேல் பண்ணுறாங்க. ரைட்டாக நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய ரேட்லாம் போகாது, பட் சேல் கிடைக்கும். பட் சேல்னா உங்களுக்கு இதே சேம் வண்டி மாதிரி தான் உங்களுக்கு வந்து நோவா இருக்கும். நமக்கு இதே செட்டப்பில் தான் இருக்கும். இதே மார்க் 4 மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு நோவா பார்க்குறதுக்கு. ஸோ கிராண்டில் மட்டும் ஸோ நோவா அதுக்கு அடுத்து இறங்கின எல்லா மாடல்லுமே இசூஸ் மாடல்லே உங்களுக்கு இந்த மார்க் 4ஓடைய காப்பி தான் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மார்க் 4 பொறுத்தவரையில் இதை கண்டுபிடிக்கணும்னா இதோட அந்த கேஜை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இதோட பாடி கேஜ் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் நோவா பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஹெவி வராது உங்களுக்கு பாடி கேஜ், இதோடையும் கம்மியாக இருக்கும். பட் நிறைய பேர் எல்லாம் சேர்த்து மார்க் 4ன்னு சொல்லுவாங்க. பட் 1990 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வந்து நோவா வந்துட்டு. ஸோ நோவா பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஸ்ட்ராங் இருக்காது. ஓகே. நிறைய உங்களுக்கு பேட்ச் ஒர்க் நிறைய வரும். துருப்பிடிச்சு நிறைய பேட்ச் ஒர்க் வரும். ஓகே. ஸோ இந்த ஹெவி மாடலில் இந்த மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வர எந்த சான்ஸுமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தா பேட்ச் ஒர்க் வர எந்த சான்ஸுமே கிடையாது.
மெயினாக வந்து இந்த வண்டியில் வந்து எவ்வளவு மைலேஜ் வரும் ப்ரோ? மைலேஜ் நீங்கள் ஒரு 18 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 18 வரைக்கும் வரும். இப்போ வர நார்மல் புது காருக்கு மைலேஜ் வந்து இதில் வருது. ஆமாம், அந்த மைலேஜ் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக ஓட்டணும். அது இந்த ஸ்பீடை வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஸோ இந்த காரை பொறுத்தவரையில் எல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதோட பம்ப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து இதோட ஸ்பீடும் மைலேஜும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே. மற்ற இப்போ உள்ள காரில் பார்த்தீங்கன்னா பம்பை தொட்டாச்சுன்னா உடனே பெரிய பிரச்சனையே வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் பம்பை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் வந்து அதை மாற்றி எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. உங்களுக்கு இப்போ தொட்டா பறக்கணும் அந்த மாதிரினால ஃபியூல் பம்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக நல்ல கம்ஃபர்டபுள் ரைடு வேணும் அப்படினாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டி வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டெஃபினெட்லி. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன். என்னோட 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பப்போ எங்கள் வேன் வராதப்போ இதில் தான் நாங்கள் ஒரு 10 பேருக்கிட்ட இந்த அம்பாஸ்டர்லேயே போவோம். சின்ன சின்ன பசங்களாக தானே இருப்போம். முன்னாடி ஒரு 4-5 பேர் இருப்போம். அதே மாதிரி சிங்கிள் சீட்டு தான், டபுள் சீட்டாக இருக்காது. எனக்கும் ஞாபகம் இருக்குது. நாங்கள் முன்னாடியே ஒரு 4-5 பேர் இருப்போம். அவருக்கு கையில் தான் கியர் போடுவார். அப்போ நான் சொல்கிறேன், இப்போது 1990 நான் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு 4-5 பேர் இருப்போம். சிங்கிள் சீட்டு கிடையாது, ஒரே சீட்டு தான். இட் மீன்ஸ் நமக்கு வந்து இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் ஃப்ரண்டில் 2 சீட் இருக்கும். இது அப்படி கிடையாது, ஒரே சிங்கிள் சீட்டாக. இதை இப்போ நம்ம ரைஸ் பண்ணுறோம்னா இது சிங்கிள் சீட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே ஏன்னா இப்படி இருக்கும்போது டிரைவர் ஒரு முக்கில் இருப்பார், நாங்கள் ஒரு 5-6 பேர் இதிலே இருப்போம். இதில் நிற்போம், அப்படி இப்படி தான் போவோம். ஸோ அதனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பட் பின்னாடி நான் இது வரைக்கும் அம்பாஸ்டரில் வந்து அந்த அளவுக்கு பின்னாடி உட்காந்தது கிடையாது ஸ்கூல் டேஸில். அதுக்கப்புறமா நான் அம்பாஸ்டரில் ட்ராவல் பண்ணதும் இல்லை. ஆனால் நிறைய பேர் சொன்ன வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுன்னா பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ப்ரோ அது நீங்கள் சொல்லுங்கள். அது ஆக்சுவலி இட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ தான். ஓட்டி படித்து தான் அம்பாஸ்டர் தான். ஓகே. ஸோ அது வந்து வேற ஒரு மாடல் அம்பாஸ்டர். அது வந்து ஒரு 80s 85 89 அந்த டைமில் உள்ள அம்பாஸ்டர் அது. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஓட்டுற நேரம். அந்த டைம் தான் ஓட்டி படித்த டைம். ஓகே. எங்கேனாலும் போயிடலாம் அந்த ஒரு ஸ்பீடில், எங்கே வேணுமோ திருப்பி எங்கே இல்லாமல் போயிட்டு வரோம். அதே மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் நான் இதில் சொல்லணும். அதே மாதிரி வண்டி ஓட்டி படிக்கிறவங்க வந்து மெயினாக ஒரு இது சொல்லுவாங்க, அம்பாஸ்டர் காரை ஓட்டி படிச்சிட்டிங்கன்னா அவங்க அந்த இருக்கிற எந்த கார்னாலும் ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேட்டது அந்த பழமொழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாய்மொழியில் வந்து அம்பாஸ்டர் ஒருத்தன் ஓட்டி படிச்சிட்டான்னா அவன் வந்து எந்த கார்னாலும் ஓட்டிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பேர் பெற்ற கார் இது. டெஃபினெட்லி. என்னன்னா உங்களுக்கு அம்பாஸ்டர் இப்போ உள்ள கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அதோட ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரோவாக இருக்கும். சென்டர் பாடி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே. திருப்பி பேக் உங்களுக்கு நேரோவாகும். ஓகே. நீங்கள் ஃப்ரண்ட் போயிட்டு அடுத்தது உங்களுக்கு 2 சைடும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே. இன்னொன்று ரிவர்ஸ் எடுக்கும் போதும் உங்களுக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியாது. பேக் கொஞ்சம் டீட்டாகி தான் இருக்கும். ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிலவங்க டோரை ஓப்பன் பண்ணி பேக்கில் பார்த்து தான் எடுப்பாங்க. இன்னொன்று இப்போ உள்ள காரில் நீங்கள் வந்து கேமரா செட்டப் எல்லாமே வச்சுக்கலாம். இதுலேயும் வைக்கலாம், வைக்க முடியாதுன்னு கிடையாது. பட் இதை வந்து ஓட்டி பழகிட்டீங்கன்னா டெஃபினெட்லி. என்னோட இதில் வந்து ஸ்டியரிங் வந்து இதெல்லாம் ஆர்டினரி ஸ்டியரிங், பவர் கிடையாது. 3 சுத்து சுத்தணும். டெஃபினெட்லி. இது வந்து ஆமாம், இது ஆக்சுவலி இதோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்டியரிங் வரும். ஓகே. இது ஆக்சுவலி நோவாக்கு வர ஸ்டியரிங். ரிங் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக இருக்கும். ஹார்ன் வந்து உள்ளால வரும். ஓகே. இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இதில் வந்து நாப் வரும். ஓகே. லெஃப்ட்னா லெஃப்ட், திருப்பி ஸ்டாப்பு, அடுத்து ரைட்னா ரைட்டு. ஓகே. ஸோ அது வந்து இதில் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டியரிங்கில். அது ரிங் ஸ்டியரிங் அதை சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டினரி ஸ்டியரிங் நமக்கு. ஓகே. நானே பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓட்டிட்டு எனக்கு அங்களோட ஃபார்ச்சுனர் எடுத்திருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இனோவா ஓட்டியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த நேரம் வந்து இந்த காரை ஓட்டும் போது ஏதோ சின்ன காரை ஓட்டின மாதிரி இருக்கும். அந்த காரை ஓட்டுற நேரம் ஏன் எதனால? பிகாஸ் இப்போ இதோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பெருசாக இருக்கும். ஓகே. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே கிரீட்டா ட்ரையல் வந்த நேரம் அந்த கார் அப்போ ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்த நேரம் என்னடா அது ஒரு டாய் காரை ஓட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது வந்து இதை விட பெரிய கார் தானே. பட் சைஸ் வைஸ் இனோவாவோ இல்ல ஃபார்ச்சுனரோ பார்க்கும்போது சைஸ் வைஸ் இதோட பெருசு தான், இதோட பெருசா இருக்கும். பட் அது வந்து நீங்க ஸ்டியரிங் வந்து எல்லாமே பவர் ஸ்டியரிங்கா இருக்கும். இது வந்து ஆர்டினரி ஸ்டியரிங்கா இருக்கும். உங்களுக்கு கரெக்டா நீங்க டர்ன் பண்ணி எடுக்கிற நேரம் உங்களுக்கு அப்பந்தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு இதுக்கு கஷ்டம் என்னன்னு. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது வந்து உங்களுக்கு நின்னுட்டே டர்ன் பண்ணலாம். இது வந்து நின்னுட்டு டர்ன் பண்ண முடியாது. ஓகே. இது ஒன்லி ரன்னிங்ல தான் நீங்க டர்ன் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீ போட்டாச்சு. ஸோ இது வந்து அந்த ஆயில் ப்ரெஷருக்குள்ள சவுண்டு, இது பேட்டரி லைட்டு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஹீட்டர் பிடிக்கிறேன்.
ஹீட்டர் பிடிச்சிட்டு ஸோ நீங்கள் இப்போ காலையில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா ஓகே உங்கள் காரோட கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க காரோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். ஸோ இவ்வளோ டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா நான் 30 செகண்ட்ஸ் பிடிச்சா போதும். ஓகே. இப்போ நான் எடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி ஆம்ப் மீட்டர் மேலே போயிருக்கும். போயிடுச்சு. ஸோ சார்ஜ் ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்கிட்டே இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் விட்டாச்சுனாலும் அது மேலே ஒரு டைம் கொஞ்சம் எலும்பி தான் நிற்கும். அந்த சார்ஜிங்கை காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ டெம்பரேச்சர் ஏறாதனால 0ல் இருக்குது. ஸோ இந்த மீட்டரில் இது சின்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த மீட்டரில் ஆயில் மீட்டரில். ஸோ இது இப்போ ஆயில் ப்ரெஷர் டவுன் ஆச்சுன்னா முதல்ல நமக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு தெரியுமா? அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆயில் ஆமாம் ஆயில் ப்ரெஷர் கம்மியானோன்னா அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே. மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் சுவிட்சஸ்ஸு, இது ஹார்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் இதெல்லாம் சுவிட்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலுமே நீங்கள் ஸ்டியரிங்கை டர்ன் பண்ணிங்கன்னா உங்களால் டர்ன் பண்ண முடியாது. ஓகே. ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டர்ன் பண்ணி பாருங்கள் ஸ்டியரிங்கை. எங்க அப்பா பயங்கர ஹார்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரன்னிங் போனோம்னா உங்களுக்கு இந்த ஸ்டியரிங்கோட சாஃப்ட்னஸ் தெரியும். ஓகே. வாங்க இப்போ நம்ம வந்து இதில் ரைடு போகலாம். போயிட்டுருக்கோம். நம்ம இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 40ல் தான் போகிறோம். ஸோ இப்போ இதோட ஸ்டியரிங் நீங்கள் லைட்டாக பிடிச்சி பாருங்கள், டர்ன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம் இப்போ வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டு தான் பாருங்களேன், ஒரு ஹேண்டு தான். அது இங்கே எங்கேயும் டர்ன் பண்ணிட்டு பாட்டு போயிட்டே இருக்கு. கியரே ஆமாம் கரெக்டு, கியரே வந்து டவுன் பண்ணல. பட் வந்து அசால்ட்டாக வந்து 30 20. இன்ஜின் வந்து என்ன சொல்கிறது, இன்ஜின் இடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த சவுண்டு கேட்கும். உங்களுக்கு அந்த சவுண்ட்லேயே தெரியும் இன்ஜின் இடிச்சதுன்னா கட 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 கடான்னு இடிக்கும். இப்போ உள்ள கார்லாம் என்ன ஸ்பீடுக்கெல்லாம் ஆஃப் ஆகிடும் இன்ஜின் இடிச்சு. இருக்குது. 4th கியர் போட்டாச்சு. இப்போ 30. ஸோ வண்டியோட இன்ஜின் ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கேட்குதா? டெஃபினட்டாக கேட்கும். இன்ஜின் வந்து எங்கேயுமே இடிக்கல, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. இது டீசல் இன்ஜின். அப்புறம் டீசல் இன்ஜின்